மேம் இது எந்த இடம் மேம்? நான் அரும்பாக்கம்ல இருக்கேன். உடனே கால் பண்ணா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அடுத்த நாளே புக் பண்ணிட்டேன். ஓகே மேம். வேற யாருக்காவது நீங்க கால் பண்ணிருக்கீங்களா? நான் ஒரு 2-3 இடம் கால் பண்ணேன். பண்ணாங்க. பட் ரேட் வந்து ஜாஸ்தி சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே. சில டைம்ஸ் நம்ம ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம், ஒருவேளை தெரியுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா பாதி ட்ரீட்மெண்ட் நம்ம முடிச்சிட்டோம். இந்த பக்கம் இன்னும் முடிக்கல. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இப்போ பார்க்க போறோம், வாங்க. உங்களுக்கு ஃபுல் ரிசல்ட் கிடைச்சிடுச்சா? பார்க்கவே நல்லா இருந்தது, எதுவுமே இல்லாம. இந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்களா? நான் உங்க வீடியோ பார்த்ததுனால இந்த மாதிரி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே, அதே மாதிரி இருக்கு. நீங்களும் ஒன்னுக்கு 2 வாட்டி செக் பண்ணிடுங்க. ஓகே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாஸ்மின்ஸ் பியூட்டிலேண்ட் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதே லிக்ஸ் அண்ட் லைட்ஸ் வீடியோ தான். எந்த இடம், இவங்க எப்படி நமக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு அவங்க கிட்டே கேட்போம், வாங்க. மேம் இது எந்த இடம் மேம்? நான் அரும்பாக்கம்ல இருக்கேன். ஓகே, உங்க பேரு? என் பேர் மீனா. இது எப்படி பாத்தீங்க நீங்க? நான் யூடியூப்ல தான் மேமோட சேனல் பார்த்தேன். உடனே கால் பண்ணா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அடுத்த நாளே புக் பண்ணிட்டேன். ஓகே ஓகே மேம். வேற யாருக்காவது நீங்க கால் பண்ணிருக்கீங்களா? நான் ஒரு 2-3 இடம் கால் பண்ணேன். ஓகே, அவங்க ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இருந்தது, ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. பட் ரேட் வந்து ஜாஸ்தி சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே மேம். இது எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை? எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. ஓகே, நான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். பட் அது மொத்தமா என்னால எராடிகேட் பண்ண முடியல. இதனால நீங்க என்னென்ன இன்னல்களை சந்திச்சிருப்பீங்க? சில டைம்ஸ் நம்ம ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம், ஒருவேளை தெரியுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். மத்தபடி வேற எதுவும் இல்லை. ஏன்னா அது நான் அரிக்கிறது வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன். பிரச்சனை இல்லை. ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது தான் மேபி தெரியுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி. இந்த பெயின் இருக்கிறதுனால அரிப்பு அதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணனால உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியல. ஆமா, இன்கேஸ் ஒரு 2 வாரம் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு வைங்க, ஓகே, அது வந்துட்டு அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப உடனே நம்ம மறுபடியும் வாரணும். ஓகே, மிஸ் பண்ணிட்டோம்னா அது அரிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே. கஸ்டமர் வாயாலே கேட்டிருப்பீங்க, இவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க, இதுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, இப்ப எப்படி எங்களை காண்டாக்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருப்பீங்க, நாங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க. இப்போ இவங்களுக்கு நாங்க இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்படி இடையில வந்துட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கலாம், ஃபைனல் டோட்டல் ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா பாதி ட்ரீட்மெண்ட் நம்ம முடிச்சிட்டோம். இந்த பக்கம் இன்னும் முடிக்கல. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இப்போ பார்க்க போறோம், வாங்க. உங்களுக்கு இந்த பக்கம் நான் ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டேன். இந்த பக்கம் இன்னும் முடிக்கல, அது உங்களுக்கே தெரியும் பார்த்தா இருக்கிறது. ஸோ இந்த பக்கம் இன்னும் ட்ரீட்மெண்ட் முடியல. முடிச்ச பக்கத்தோட ரிசல்ட்டை நம்ம இப்போ பார்ப்போம். நாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருந்தோம்ல, எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு ஃபுல் ரிசல்ட் கிடைச்சிடுச்சா? பார்க்கவே நல்லா இருந்தது, எதுவுமே இல்லாம. இந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்களா? நான் உங்க வீடியோ பார்த்ததுனால இந்த மாதிரி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே, அதே மாதிரி இருக்கு. நீங்களும் ஒன்னுக்கு 2 வாட்டி செக் பண்ணிடுங்க. ஓகே, எங்களோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நேற்று ஃபோன் பண்ணிட்ட உடனே நீங்க நேர்ல வந்து நீங்களா வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ஏன்னா இல்லைன்னா நான் வந்துட்டு அடுத்த நாள் தான் நம்ம வந்து பார்க்க நான் சொல்லிட்டு உடனே நீங்க வந்து பாத்தீங்க. ஓகே, அப்ப நீங்க சொன்னீங்க வேண்டாம்னா கூட ஓகே அப்படிங்கிற மாதிரிதான் நீங்க சொன்னீங்க. கண்டிப்பா, அதனால நீங்க ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, கஸ்டமர் சொன்னது கேட்டிருப்பீங்க. நம்ம வந்துட்டு சென்னைக்குள்ள எங்க இருந்தாலும் கண்டிப்பா நாங்க நேர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விசிட் பண்றோம். நாங்க உங்களுக்காக நாங்க விசிட் பண்ணா கண்டிப்பா நீங்க புக் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் இல்ல. அட்வான்ஸ் பே பண்ணாதான் நீங்க எங்க கிட்ட புக் பண்ணணும் அப்படியெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல போறது கிடையாது.
கிடையாது. ஏன்னா உங்களோட தேவைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க என்ன மாதிரி ஷெட்யூல்ல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்க எந்த மாதிரி ஷெட்யூல்ல இருந்தாலும் எங்களை வந்து உங்களால பார்க்க முடியல அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. வீடியோ எடுக்க எங்களால முடியல, எங்களுக்கு அது ரொம்ப பிரச்சனையா இருக்கு, எங்களுக்கு இன்னொருத்தங்க வீடியோ எடுக்க இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தயங்காம எனக்கு கால் பண்ணுங்க. நாங்களே வந்து ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்துட்டு அமௌண்ட் உங்களுக்கு ஷேர் பண்றோம். அது உங்களுக்கு ஓகேன்னா அன்னைக்கே பண்ணிக்கலாம், இல்ல இன்னொரு நாள் பண்ணிக்கலாம், அதுல பிரச்சனை கிடையாது. இல்ல எங்களுக்கு ஓகே இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்துக்கலாம், இல்ல நாங்க பண்ணல அப்படின்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து உங்களுக்கு பாக்குறதுனால கண்டிப்பா நீங்க பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை, அது உங்களோட விருப்பம். அதனால இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க தயங்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்க உங்க வீட்டுக்கே வந்து செக் பண்றோம், ஓகேன்னா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோம். இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க, இவங்க எவ்வளவு ரிசல்ட் இருக்கு உங்களுக்கு இருக்குன்னு பார்த்திருப்பீங்க. ஸோ இவங்களும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்றேன்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க யூடியூப் பார்த்து வந்ததும் உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. இதை மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். சாரி சொல்ல மறந்துட்டேன். நான் மறந்ததை இப்ப இவங்க சொல்ல போறாங்க. ஜாஸ்மின்ஸ் பியூட்டி லான்ச்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கேட்டிருப்பீங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.